கேட்டா நீ சின்னதா கொண்டு வந்திருக்க? நாருக்கு நாள் ஒரு சைஸ் பெருசாக்கே போகுது. அப்படியே நீ பார்த்த மாதிரி பார்த்தாலும் விளங்கிற. சீக்கிரம் எடியா. அட கட்டை போறேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க. எடுத்து காட்டலாம்டா. ஏத்தாப்புல ஒருத்த வந்துட்டானே. பொறுமை நான் அப்புறம் வரேன். இந்த வாரம் ஊருக்குலாம் காமிச்சிட்டு வரேன். இந்த பக்கத்து தெரு மாறி பார்த்துட்டு வரேன். போரு சத்த போரு. அப்பா டேய் பொந்து பிரகாஷ். டாக்டர் பிரகாஷ். அது குறை இல்ல. காலையில நீ கொடுத்த மாத்திரையை போட்டேன். வயிற்று வலி போவே இல்லையே. அப்படியா அண்ணா? நீங்க காலையில போட்டது மாத்திரை இல்லைன்னு சொக்கா பட்டனு மாத்திரை அங்கதான் இருக்கு. நீ மூடிட்டு வேலையை பாரு. ஏயா உனக்கு மாத்திரைக்கு சொக்கா பட்டனு குடும்ப வித்தியாசம் தெரியல. சரி சரி விடு. காலைல ரெடி ஆகிடும், வந்து வாங்கிக்க. எனக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கு இருக்கிறது ஒரு மங்கா. உன்கிட்ட நிறைய மங்கா இருக்காங்க. அது வந்து சார் பப்ளிசிட்டிக்காக. போஸ் அர்ஜென்ட்டா நம்ம அந்த பத்திரம் தான் செஞ்சாகணும்டா. அதுக்கு எதுக்கு என்னைய பார்த்து கண்ண அடிக்கிற? நம்ம அந்த மங்காவுக்கு ரூட் வருது அவனுக்கு தெரிஞ்சுட்டு வையே. அவன் நம்மளை கண்ட திரும்ப விட்டு கடலை போட்டு விட்டுறான் பாத்துக்க. சைக்கிள் ஸ்டாண்டு போட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் போட்டு வந்துட்டா. டேய் ஒரு நிமிஷம் நானும் வரேன். உலகம் பிறந்தது எனக்காக ஓடு. ஹலோ, இந்த பக்கம் தானே உன் கடை இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு வில்லன் மாதிரி தெரியுதா? ஐயோ இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்தா அப்படி பயப்படுறீங்க? கொலைக்காரனை பார்த்தா எல்லாருக்கும் பயந்தானுங்க வர. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி மங்காவை யாரோ கலாட்டா பண்ணாங்கன்னு நீங்க ஜெயிலுக்கு போனீங்களாமே, மங்கா சொல்லிச்சிங்க. அதையும் சொல்லிட்டாளா? ஏன் இன்னொரு தடவை சொல்லணுமா? இல்ல, கரெக்டா தான் சொல்லிருக்க. ஆமா, மங்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவங்களுக்கு என்னங்க, அவங்க கூட சீதா, சாவித்ரி, அசூயாச்சி, அனுசியா அது இருக்கட்டங்க. என் கூட இருக்கிற அந்த 4 பேரு மங்கா மேல ஏதாவது கண்ணு போட்டாங்களோன்னு ஒரு டவுட்டுங்க. ஏன் நீ வைக்கலையா? அது இருக்குங்க. ஒருவேளை மங்காவை மேல கண்ணு வச்சா? பயப்படாத, நீ சரின்னு சொன்னா மங்காவை நான் உனக்கு செட்டப் பண்றேன். என்ன யோசிக்கிற? மங்காவை பத்தி நான் அப்படி நினைக்கிறது ஓகே, ஆனா நீங்க இப்படி நினைக்கிறீங்களே நல்லா இல்லைன்னு சொல்ற. நானும் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி தான் யோசிச்சேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு மங்கா மேல ஆசை இருந்தா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். நிஜமாவா? நிஜமாதான். ஆக்சுவலா மங்காக்கு ஏத்த ஜோடி நீதான். என்னோட கருத்து, ஒரு தடவை இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மெரினா பீச்ல பெரிய கப்பல்ல நீ தனியா மங்கா கூட அந்த சீனை நினைச்சு பாரு. கனவுலயே எல்லாத்தையும் முடிச்சிட்ட போல இருக்கு. அப்பாடா, சூப்பரா இருந்ததுங்க. இருக்குல்ல? ஆனா என்ன இருந்தாலும் உங்க மங்காவை எனக்கு பைத்தியக்காரா, எனக்கு சொந்தமானது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல தான் எனக்கு சந்தோஷமே. ஏன்னா கொடுக்கறதுல தான் அது இருக்கே தவிர எடுத்துக்கிறதுல கிடையாது. ஆமா, என்ன தத்துவம் மழை. உனக்கு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் தெரியல போல இருக்கு. அட இதுல என்னங்க, சும்மா இதை வச்சுக்கங்க. இதை பாருங்க, இந்த விஷயம் உங்களுக்கு எனக்கு மங்காவை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எதை செஞ்சாலும் ரகசியமா தான் செய்வேன். வரேன். முட்டா பையலா இருந்தாலும் புத்திசாலி முட்டாளா இருக்கான்.
நிச்சயமாவே எனக்கு மங்காவை செட் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல என்ன கொலை பண்ணிடுவீங்களா? நான் சொல்லிட்டு கொலை செய்ய மாட்டேன் தம்பி. ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை தான் சாகுறோம். இதுக்கடையில நமக்குள்ள பிறக்கிற ஆசையை சாகடிக்கிறது நல்லதில்லை. என்ன சொல்ற? கரெக்டா தான் சொல்றீங்க. கோதாவரிக்கு நடுவுல தாமரைப்பூ, தாமரைப்பூக்கு நடுவுல நீ மங்கா. கனவு சீன் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நெஜ சீன் இதை விட இன்னும் நல்லா இருக்கு. ஆனா முகூர்த்தம் எப்போ? நேரம் வரும்போது சொல்றேன். அது வரைக்கும் கையில பிடிச்சிக்க. கையில தானே பிடிச்சிக்கிறேன். மங்காவா மங்காவா எனக்கு தெரியாது சார். என்ன சார் காமெடி பண்றீங்க? காமெடி பண்ணல, சீரியஸா சொல்றேன். வாசைகளை நீ சாகடிக்கலாம், ஆனா நான் சாகடிக்க மாட்டேன். அப்போ மங்கா ஒத்துக்கிறோன்னு சொல்றீங்களா? ஏன் ஒத்துக்க மாட்டேன்? அழகா அலங்காரம் பண்ண பெட்ரூம் செட்டப், மன்மதனா நீ, ரதி தேவியா மங்கா, எப்படி இருக்கும் பாரு. வரேன் வரேன், பால் எடுத்துக்கு வரேன். உனக்கு தானே இந்த பால் செம்பு நிறையா வச்சிருக்கேன் பாரு. அள்ளி குடி. சுத்துறா வரைய சுத்தரி, சுளுக்கிக்கிற போதிரி. மெல்லமாக குடித்தா பால் பட்டுக்கிற போப்பது. அப்படித்தாண்டி என் செல்லாம். சுற்றி சுற்றி வந்தேன்டா. திருப்பி சுத்துற சுத்து. நான் தானே தூக்கணும், நீ ஏன் தூக்குற? மெல்லமா போடிடி மத்தியில. அரிப்படுத்தவளே அவளை அவசரமா உனக்கு. மெல்லமாடி தெரிச்சிட போது, விரல விட்டது போது வேலையை ஆரம்பிப்பான். கிண்டாதிரி கிழக்கு வந்துட போது. எவ்வளோ பெருசு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டா நீ என்ன செய்வ? செய்வேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ வேற எதுவும் சொல்ல வேணாம். நீ சீக்கிரம் சாந்தி முத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. செஞ்சிடுறேன். பெட்ரூம் செட்டப் அது இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு பார்க்குற. எவ்வளோ செலவாகணும் எனக்கு தெரியாதா? இந்த நிமிஷத்துலேருந்து நீ எனக்கு அடிமை, நான் உனக்கு முதலாளி. இங்கே இரு, நான் போய் பணத்தை எடுத்துக்கு வரேன். கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. ஓசில கிடைச்சாலாம் நல்லா தான் இருக்கும். சேச்சா, ஓசில எதுக்கு? உன் பொழப்புல நான் கை வைப்பேனா? இன்னைக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னது இன்னைக்கே வா? அவசரப்படாத. நான் சொன்னது மங்காக்கும் உனக்கும் செட்டப் பண்றதுக்கு இல்ல. பின்ன உன் பொழப்ப கெடுக்க மாட்டேன்னு சொன்னியே, அது நல்லா இருக்குன்னு சொன்ன. ஓஹோ, புரிஞ்சுது. பேமெண்ட். இதை பார் பத்ரா, நீ என்ன நினைச்சாலும் சரி, ஒன்னு இந்த ட்ரெஸ்ல பார்க்க சகிக்கல. நீ சரின்னு சொல்லு, உனக்கு 4-5 பேண்ட் ஷர்ட் நானே தைச்சு தரேன். பைத்தியக்கார, ட்ரெஸ் வாங்க காசு இல்லாம இல்ல. இந்த ட்ரெஸ்ல தான் நான் ஜெயில நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேன். ஒரு முக்கியமான காரணத்துக்காக இங்க வந்திருக்கேன். அது நல்ல விதமா முடிஞ்சா இதை கிழிச்சு எரிஞ்சிருவேன். அப்ப தைச்சு கொடு, வர. என்னவோ நினைச்சேன், நல்லவன் தான்.